கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் போதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அதாவது ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இன்றைக்கு ஒரு புதிய காரியத்துக்கு நாம் செல்லலாம். அங்கே போங்க, மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், இந்த பணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விதமான எண்ணம் வந்துடுது. கர்த்தர் முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாருங்கள், பணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுனால, பணத்தை குறித்து கேட்பதனால, அந்த பிரசங்கத்தை கேட்பதனால ஒருவேளை இப்படி ஒரு மனதுக்குள்ளே எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு. ஓஹோ, இவங்களுக்கு கர்த்தர் முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம் போல அப்படின்னு நினச்சிட்றாங்க. சில பேர் கொஞ்சம் பாலிஷ்டாக பேசுவாங்க, பணம்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லுவாங்க, ஐஸ்வர்யம் சொல்ல மாட்டாங்க, நன்மைன்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. வெளியே அதை எப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக பணம் என்ன செய்யும், வேணும். ஆனால் வெளியே சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நன்மை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில், ஆண்டவர் கொடுக்குற நன்மைகளில் ஒரு நன்மை தான் ஐஸ்வர்யம், பணமாக இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வியர்வை கூட்டார், வேதனையை கூட்டார், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த பணம் அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே, அதுவும் நம்ம பேசும்போது நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துடுது. அது கர்த்தர் ஆசீர்வதிச்சு நாம் கொஞ்சம் நகையை அணியும் போதோ, நல்ல வீட்டை வாங்கும்போதோ, காரில் போகும்போதோ சில பேருக்கு ஒரு எண்ணம் வந்துடுது. அப்படி யோசிக்க வச்சுருவாங்க, இவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல கார் இருந்துச்சுன்னா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல உடைகளை கொடுத்துருந்தாருன்னா, நகைகளை கொடுத்துருந்தா, பொண்ணை கொடுத்துருந்தார் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் பணத்தை மகிமைப்படுத்தலை, யாரை மகிமைப்படுத்துறீங்க? உங்களை ஆசீர்வதிச்சு அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறனாலேயே இவங்களுக்கு கர்த்தரோட ஐஸ்வர்யம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற எண்ணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவை தான் நான் முதல்ல இன்றைக்கு தேவனா பணமா எதுன்னு முதல்ல காண்பிக்க விரும்புகிறேன். அது குறித்த ஒரு தெளிவை நாம் பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியா? மறுபடியும் சொல்லுவோம், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் எப்படி கூட கொடுக்கலான்னு பார்க்குறார். இது வேணான்னு சொல்லலை, எப்படி கூட கொடுக்கலாம். நான் உனக்கு இதை விட சிறந்த வழியை நான் சொல்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. பிரைஸெல்லாம் அது ஆழமாக நம்ம கற்றுக்குருவோம். ஆனால் இயேசு இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்பாக எங்கே ஆரம்பிக்காருன்னு வாசிக்கலாமே. அதே அதிகாரத்தில், மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சரியான தெளிவை நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நான் நிச்சயம் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். கொஞ்சம் நகையை போட்டுட்டு வந்தால் யாரோ ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ? இல்லை, போட்டுட்டு தானே செய்யணும், வரணும். நிலத்தை வாங்கிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், சாட்சி சொல்லும் போது நாங்கள் வீட்டை கட்டிட்டோம், கர்த்தர் எங்கள் நிலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அதை சொன்னதுனால நீங்கள் பணத்தை மகிமைப்படுத்தலை, அந்த பணத்தையும் நிலத்தையும் பொண்ணையும் கொடுத்த கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். சில ஆள்கள் பார்த்தீங்கன்னா, அது தமிழ் எப்படி வருது, மாயக்காரர்னு வருது. ஹிப்போக்ரசி. தாங்க ரொம்ப ஆவிக்குரியவங்கன்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரியவங்க கிடையாது. பணமாக முக்கியம், தேவன் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப ஆவிக்குரியவங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆனால் அப்படி வேதனை சொல்லவில்லை. ஆக நாம இயேசு என்ன சொல்றாரு, என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். அங்கே வாசிப்போம். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற அந்த பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றதுக்கு முன்பாக எங்க ஆரம்பிக்காரு வாசிங்க. 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்போ இதிலிருந்து இன்னொரு கொக்கி போட்டாச்சு, என்னன்னா சேர்த்து வைக்கவே கூடாதுன்னு. இப்போ அங்கே ஆரம்பிக்க முடியாது. ஆனால் வேற விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்ல வர்றாரு வாசிங்க. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பக்க சொல்லுங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்.
பரலோகத்தில் செய்யுங்க, பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்க இந்த பூலோகத்தில் கர்த்தருக்காக பணத்தை சம்பாதித்து அவர் ராஜ்யத்தின் விசாரத்துக்காக அதை பயன்படுத்தல அப்படின்னா நீங்க பரலோகத்தில் எந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியாது. பூலோகத்தின் பொக்கிஷத்தை தேவனுக்காக பயன்படுத்தாம நீங்க உங்களுக்காக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியாது. பூலோகத்தில் பொக்கிஷம் வேணான்னு என்ன செய்யல, சொல்லல. பூமிக்குரிய காரியத்தை மாத்திரம் நாடாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். இவங்க கவலையெல்லாம் ஒண்ணுதான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி சேர்த்து வைப்போம், என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், அதான் எண்ணங்கள் இருக்குது. நீங்க பூலோகத்தை மட்டும் பாக்குறீங்க. அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்க நித்தியத்தை மையமாக வைத்து வாழுங்கள். அதுக்கும் அப்புறம் வருவோம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இந்த பூலோகத்தில் எனக்கு ஒன்றுமே வேணாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியாது. பணத்தை விட சிறந்த சில பொக்கிஷங்களும் உண்டு, நான் இல்லைன்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் இங்கே பணத்தை மையமாக வச்சு தான் பேசிட்டே வராரு. 21ஆம் வசனத்தை வாசிங்க, அதான் முக்கியமான வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 2 விஷயம் சொல்லலாம். எதை நீங்கள் ரொம்ப அதிகமாக வேல்யூ பண்ணுறீங்களோ, எதை பொக்கிஷமாக நினைக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி தான் உங்கள் இருதயம் என்ன செய்யும், போகும். அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதில் உங்கள் பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எதில் உங்கள் பணத்தை அதிகமாக போடுறீங்களோ அதுக்கு நேரம் தான், அதில் தான் உங்கள் இருதயம் என்ன செய்யுது, இருக்குதுன்னு அர்த்தம். சரி, தொடர்ந்து இப்போ வாசிக்கலாம். அங்கே போட்டிருக்கு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆண்டவர் பணத்தை குறித்து பேசுறதுக்கு முன்பாக இருதயத்தை பற்றி பேசுகிறார். இங்கே கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்குன்னு பேசுகிறார். அப்போ இங்கே எதை ஆரம்பிச்சாருன்னு கேட்டிங்கன்னா பொக்கிஷத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது, இருதயத்தை பற்றி பேசுகிறார். அப்படி அடுத்து எங்கே வராரு, சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குன்னு பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறார், கண்ணை பற்றி பேசுகிறாரு. இருதயத்தின் கண்களை பற்றி பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறாரு, மனக்கண்களை பற்றி பேசுகிறார். உங்கள் மனக்கண்கள் எதை மேன்மையாக பார்க்குது. சரி, என்ன தெளிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாசிங்க, 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கர்த்தர் பணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தின் நிலையை குறித்து பேசுகிறார், நம்முடைய கண்ணோட்டத்தை குறித்து பேசுகிறார். எதை நம்ம மேன்மை நினைக்கிறோம் பேச விரும்புகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான பற்றி பேசுறார். ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருள், அதாவது பணத்தை பற்றி பேசுகிறார். அது 2 எஜமான்றார் ஆண்டவர். அந்த 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, ஒருவனாலும் கூடாது. கண்டிப்பாக ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். நீங்கள் யாரா ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும், கனம் பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். இந்த காலையில் கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் பண்ணுறீங்களா இல்லை உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா? பணத்தை குறித்து பிரசங்கம் பண்ண உடனே அப்போ பணம் முக்கியம்னு சொல்ல வராங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கிடையாது. ஆனால் ஆண்டவர் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, இவைகள் தேடும் பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறாரு. யாராவது ஒருத்தர் தான் அவங்க எஜமானா இருக்கணும். எத்தனை பேருக்கு தேவன் எஜமானனா இருக்கிறார்? ஆமென். அந்த சிங்காசனத்தை யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். ஒன்று தேவனா இல்லை பணமா? கர்த்தர் எப்படி வைக்கிறாரு, தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்யவங்கள கூட என்ன செய்யலை, போடலை. தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்யவங்களால் கூடாது. 2 எஜமான பற்றி பேசுகிறார். ஒன்று தேவன், இன்னொன்று என்னது, பணம். பிசாசு சொல்லலை. யார் எஜமானா இருக்கா? பணம். நான் சொல்கிறேன், சில வேலைகளில் நமக்குள்ளே சில எண்ணங்கள் இருக்கும். பணம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? தேவனா பணமான்னு கேட்டால் தேவன் தான் முக்கியம் நமக்கு தெரியும்.
அதே நேரத்தில் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லவும் கூடாது. கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த கர்த்தருங்க பேசும்போது தேவனோட ஏதோ ஒப்பிடுறார் இயேசு பேசும்போது தேவனையும் உலக பொருளையும் தேவனையும் பணத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனையும் பிசாசு என்ன செய்யல, பேசல. அப்ப தேவன்ற இடத்த எடுக்க முடியும்னா பிசாசை விட எது எடுக்க முடியும் உங்க வாழ்க்கையில? சத்தமா சொல்லுங்க. தேவன் இருக்க வேண்டிய இடத்த உங்க வாழ்க்கையில ஒன்று எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது பிசாசு கிடையாது. என்னது? பணம். பணம் எடுக்க முடியும். உண்மையை ஆன்சர் பண்ணணும். சரியா? நீங்க ஒரு நாள் ஆண்டவர் பத்தி சுவிசேஷத்தை கேட்டீங்க. சரியா? ஆண்டவர் பத்தி உங்களுக்கு அறிவிச்சாங்க. உங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன அன்னைக்கு நீங்க ரொம்ப பிரபலமான ஆளா, ரொம்ப ஐஸ்வர்யவானா, ரொம்ப ஞானவானா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இயேசுவை ஏற்றிருப்பீங்களா? ஹலோ, தேங்க்யூ. எல்லாரும் ஒழுங்கா ஆன்சர் பண்றீங்க. பார்த்தீங்களா? அதாவது நமக்கு ஆண்டவரை பற்றி ஒருத்தர் அறிவிக்கும் போது அன்னைக்கு நான் வந்து ரொம்ப வெல் செட்டில்டா, குறிப்பாக என்கிட்ட பணம் அதிகமாக இருந்து எனக்கு எல்லாம் ஞானம் இருந்து நான் ரொம்ப பிரபலமாக இருந்தேன் அப்படின்னா என்கிட்ட இயேசுவை குறித்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நான் கேட்கக்கூட மாட்டேன். இயேசுவை எது ரீப்ளேஸ் பண்ணிருச்சு? சத்தமாக சொல்லுங்க. பணம். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார் பாருங்க அற்புதமா, மணி இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட். தேவன் வந்து விரிவடைகிறார் எப்படின்னு கேட்டால் பணத்தினால. முற்போக்காகவும் எடுத்துக்கிறணும், எதிர்மறையாகவும் எடுத்துக்கிறணும். பணமே வேணாம் சொன்னாலும் தப்பு. தேவனே வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? பணத்து மூலமாக. எதிர்மறையாக யோசிச்சு அப்படின்னா அந்த பணம் தேவனே ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். முற்போக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பணம் வந்து கர்த்தருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். உங்கள் ப்ரேயர் லிஸ்ட்டில் உங்கள் ஜெப விண்ணப்பத்தில் எல்லாத்தையும் வரிசையாக எழுதுங்க. எழுதுனீங்கன்னா அதில் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா அதில் நிறையா ரெக்வஸ்ட் என்ன செஞ்சிடும்? அடிச்சிடலாம். உங்கள் ஜெப விண்ணப்பத்தில் நிறையா விண்ணப்பங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? எல்லாம் அப்படி சொல்ல வரல. ஆனால் பெரும்பான்மையான ஜெப விண்ணப்பங்கள் என்ன செஞ்சிடும்? பணம் வந்தாலே காலி ஆயிரும். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அது கிடைக்கணும், இதை வாங்கணும், இதை என்ன கட்டி முடிக்கணும், இது நடக்கணும், அது தேவை, இது தேவை, ஒரு உதவி செய்யணும், வாட் எவர் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று, தேவன் பணம் கொடுத்துட்டா எல்லாம் சால்வ் ஆகிடும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து பணத்தை வேணான்னு சொல்லவும் கூடாது, பணத்தை தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கவும் கூடாது. பணம் வலிமையானது, அதை புரிஞ்சுக்கிறணும். அங்கே வாசிப்போமே போங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 10:19 வாசிப்போம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனோரை களிப்பாக்கும். சத்தமா வாசிங்க. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பொய் சொல்லலை. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களில் அநேக விண்ணப்பங்களை தேவன் தீர்த்து வைப்பாருன்னு சொல்கிறத விட பணம் என்ன செஞ்சிடணும்? தீர்த்து வச்சிட முடியும். அப்போ தேவன் முக்கியம்னு சொல்ல வர்றோமா? அப்படி சொல்ல வரல. அதான் விஷயம். அந்த நிலையை யோசித்து பாருங்க. இயேசு பேசும்போது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் தேவனோட நிகராக வச்சு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னா பணத்தை வச்சு பேசுகிறார். அதான் பாட்டுறாங்கல்ல, காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பான். ஆமாம், இந்த பூமியில் அப்படிதான். ஆக ஒரு கண்ணோட்டம் இருந்துக்கிறணும். பணம் முக்கியம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஒருபோதும் செழிப்பை குறித்து விரதமாக பேசக்கூடாது. ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யத்தின் வசனத்தை பேசியே ஆக வேண்டும். பேசிதான் ஆகணும். சில பேர் ஆமாம் எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி வசனமே சொல்லிட்டே இருப்பாங்களாக்கும். என் தேவன் தம்முடைய மையமின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மேலி நிறைவாக்குவார். ஆமாம், நான் கைவிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷாலை வானத்தை திறக்கிறபடினால நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாயின்னு போட்டிருக்கு பைபிளில். அவர்கள் உன்னை ஆளுவதில் நீ அவர்களை ஆளுவாயின்னு போட்டிருக்கு. ஆமாம், இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பணம் முக்கியம்னு ஒரு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா பணத்துக்குரிய வசனத்தை அறிக்கை செய்யுங்க. பணத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கிடைக்குமான்னு பயப்பட வேண்டாம். கிடைக்குமா கிடைக்காம போயிடும் பயப்பட வேண்டாம். பணத்தை குறித்து கவலையும் பட வேண்டாம். கீழே போட்டு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு உங்கள் தேவன் உங்கள் பரமபிதா. யார் பரமபிதா? உங்கள் பரமபிதா இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தல் அல்லவா. அப்ப அப்பாவை பத்தி ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த காட்டுப்புள்ளுக்கே உடுத்து வைப்பார்னா எனக்கு உடுத்து வைப்பார். அந்த ஆகாயத்து பட்சிகளை கவனிப்பார்னா நிச்சயமா என்னையும் போஷிப்பார். நான் கவலைப்பட போறதில்லை. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. யாராலும் ஒருத்தர் தான் எஜமானா இருக்கணும். எத்தனை பேருக்கு தேவன் எஜமானனா இருக்கிறாரு? அப்ப பணம் வேணாமா? பணம் வேணும். ஆனா பணம் தேவனுக்கு இடத்துல கிடையாது, பணம் அடுத்தபடியா இருக்குது. இதுதான் இருதயத்தின் நிலை. இதைத்தான் சரி செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். உன் கண்ணோட்டத்தை என்ன செய்ய சரி செய்கின்றார் ஆண்டவர். நம்ம பணத்தை குறித்து பேசுறதுனால என்ன அடுத்து நம்ம தொடர்ந்து பேச போறோம் இல்லையா, அதனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மனதில் பண்ண வேண்டி இருக்குது. ஒரு எண்ணம் வந்துடும். அதான் ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கமாக கேட்டோம்னா, அதை பற்றி போதிச்சு அப்படின்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கர்த்தர் ஆஸ்வதிக்கும் போது நல்லா உடுத்துனா, நல்ல நகையை அணிஞ்சா, நல்ல வீட்டை கட்டுனா, அதை கொடுக்குறது கர்த்தர் தான். கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துன்ற எண்ணம் இருக்கணும். அதை அனுபவிக்க முடியாது கர்த்தர் கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? பணத்தை கொடுக்குறாரு. நிறைய விண்ணப்பங்கள் இருக்குது. அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஆனால் பணம் எஜமான் கிடையாது. என்னோட எஜமான் தேவனாக இருக்கார். அவர் பணத்தை சேர எனக்கு கொடுக்குறா இருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பணம் தான் அதை சால்வ் பண்ணும்போது நான் பணத்தை குறித்து தீமையாக பேச கூடாது. கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை நான் என்ன செய்யணும்? விரும்பணும். அதை பார்ப்போமே. அப்போ அங்கே வாசிங்க 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஓகே. இப்போ நான் இங்கே கேட்குறேன், 9ஆம் வசனத்தில் முதல் பகுதி போட்டிருக்குது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். நீங்கள் இங்கே யாராவது ஐஸ்வர்யமாக விரும்புகிறீங்களா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறீர்களா? கை சரிமா தூக்க. நான் தூக்கிட்டு பாருங்க மேலே. ஆமாம், விரும்புகிறேன். ஐஸ்வர்யமாக விரும்புகிறேன். அறுவடை மிகுதி, ஆத்துமாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்களால் சபையை கட்ட முடியல, ஒரு ஊழியத்தை செய்ய முடியல. இவ்வளோ பெரிய மேன்மையான காரியத்துக்கு எது தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. ஆமாம், ஐஸ்வர்யமாக என்ன செய்யணும்? விரும்பணும். ஆனால் இங்கே சரியாக வாசிக்கணும். சில இது வேறு விதமான ஆட்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். என்ன ஏன் வாசிப்போம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அழகா ஒரு வார்த்தை போட்டிருக்குது, பண ஆசை ஒன்று, அதான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அடுத்து போட்டிருக்கு, சிலர் அதை என்ன செய்யறாங்களாம்? இச்சித்து. பணத்தை என்ன பண்றாங்க? இச்சிக்கிறாங்க. பணத்தை இச்சிக்கிறாங்க. வர்றேன் இப்போ நான். அவங்க பணத்தை என்ன பண்றாங்க? இச்சிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றாங்களாம்? விசுவாசத்தை விட்டு வழுவி. இவங்க விசுவாசத்தினால பணத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யறதில்ல? போறதில்ல. இவங்க எப்படி போறாங்க? பணத்தை இச்சித்து போறாங்க. ஏதாவது வழியில் எப்படியாவது நான் என்ன ஆகிடணும்? பணம் சம்பாதிச்சேன். இங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் ஐஸ்வர்யன் ஆக்குவார். இங்க நான் பணத்துக்காக வரல, நான் கர்த்தரை தேடி வந்திருக்கேன். நான் தேடுகிற அந்த கர்த்தர் என் ஐஸ்வர்யன் ஆக்குவார். தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் தரித்திரன் ஆக்கி இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. கர்த்தரை நிர்வாணமா தொங்க விட்டுருச்சு. காட்டுப்புல்லு கொடுத்து வைக்கிற கர்த்தர், ஆயத்து பட்சிகளை போஷிக்கிற தெய்வம், காக்கை குஞ்சுகளோட ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆனா பசியோட பட்டினியோட சிலுவையில் தொங்குறார். தாகமா இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, என் பிள்ளைகள் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும். பண ஆசை இருக்கக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அப்படி விடுறவங்க தான் பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி
அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சம்பளம் இருக்கிறத விட 30 மடங்கு பெருகும், 60 மடங்கு பெருகும், 100 மடங்கு பெருகும். நான் சொல்கிறேன் 1000 மடங்கு பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விசுவாசிக்கலாமா விசுவாசிக்க கூடாதா? ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன், இன்னொரு ஃப்ளாட்டையும் கர்த்தர் தருவார். ஆமென். ஒரு வீட்டை இன்னைக்கு ஒத்திக்கி வீட்டில் இருக்கிறோம், நல்ல வீட்டை கர்த்தர் தருவார். ஆமென். வாகனத்தை தருவார், இன்னொரு வாகனத்தையும் தருவார். பிரைஸ் தி லார்ட். இது தப்பே கிடையாது. இது நல்லா பெருசாகலாம், இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் அவர் பேர் என்ன, பிரியாணி கடை வச்சுருக்காரு, நிறைய பிரியாணி கடை, ஆர்ஆர், சேலம் ஆர்ஆர். ஓகே, அவர் இன்டர்வியூ பார்த்தீங்களா நீங்கள்? அவர் சொல்கிறாரு அவர் வீட்டில் 100 கார் வச்சுருக்கிறாராம். உலகத்தான் பாருங்க. அவர் ஒன்று அடித்து பிடிச்சி அப்படி சம்பாதிக்கல, உலகத்தில் தேவன் வைத்த பிரமாணத்தை பயன்படுத்தி பணக்காரன் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு 100 கார் வைக்கிற ஒரு பிரச்சனையா இல்லை. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு மற்றவங்க ஆஸ்வதிக்கப்பட்டால் பிரச்சனையாக இருக்குது, ஊழியக்காரர் நல்லா இருந்தால் பிரச்சனையாக இருக்குது. ஒரு சினிமா நடிகர் பெரிய காரில் வர்றான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் நல்ல காரில் வந்தால் கஷ்டமாக இருக்குது. அது எப்படி வரலாம்? ஒரு ஊழியக்காரர் தானே இவர் எப்படி நீளமான கார் வச்சுருக்காரு, புரியலையே அப்படின்னு. புரியல, எனக்கு ஒன்றும் புரியல சார். சினிமா நடிகைகள் அவங்க வச்சுருக்காங்க. உலகத்தை தொழில் செய்கிறவங்க 100 கார் வச்சுருக்காங்க. அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா? 100 கார் வச்சுருந்தா என்ன நினைப்பாங்க? அப்படிலாம் யாரும் நினைக்கிறாங்கன்னு அவங்க ஒன்றும் செய்யாமலாம் இல்லை, செஞ்சுருக்குன்னு வீடியோவே போடுறாங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் பெரிய வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அது எப்படி நடக்க போகிறோன்னா ஐடியாவை கொடுத்து தான் பண்ண போகிறார். அப்போ இதெல்லாம் நீங்கணும். என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஆசிரியக்கப்பட்ட உடனே ஒரு மாதிரி சிந்திக்கிறது இருக்கவே கூடாது. நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம். நீங்கள் ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்கள் ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம பண ஆசையை பற்றி என்ன செய்யலை, பேசுறது. பைபிள் போட்டிருக்கு, பொருளாசை தன்னை உடையவன் உயிரை வாங்குன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு 3 பேர் பைபிளை நான் காமிக்கிறேன். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா லோத்து. இந்த லோத்து பாருங்க, ஆபிரகாம் கூட இருந்தனால தான் ஆஸ்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் இருந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் லோத்துக்கு போச்சு. அதனால அவனுக்கு ஆடு செஞ்சு பெருகுச்சு. எதனால பெருன்னு என்ன செய்யல, எண்ணமே இல்லை. இந்த ஆடை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆடை கொடுத்தவர் ஆட்டுக்கு புல்லு தருவாரா தர மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. தருவாரு. பிள்ளையை கொடுத்தவர் அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகளை கொடுத்தவர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். ஆமென். கண்டிப்பா செய்வாருங்க. இதை கொடுத்து அதையும் செய்வார். மன்னாவை கொடுத்தவர் காடையும் கொடுப்பார். இப்போ இவன் பாருங்க, ஆடு பெருகிருச்சு, ஆடுக்கு என்ன வேணுமா? புல்லு வேணுமா? அதனால என்ன செஞ்சிட்டான்? சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஆபிரகாம் விட்டு பிரிந்து போயிட்டான். எங்க போயிட்டான்? சோதம் பட்டணத்துக்கு போயிட்டான். உங்களுக்கு முடிவு நல்லா தெரியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஆபிரகாம் வீட்டில் லோத்து ஏன் பிரிஞ்சு போனா தெரியுமா? ஆட்டுக்கு புல்லுக்காக. எவ்வளோ மோசமான காரியம் பாருங்க. சாதாரண காரியம், ஆடுக்கு புல்லு வேணும், அதுக்காக என்ன செஞ்சுட்டான்? பிரிஞ்சு போயிட்டு. சோதம் பார்க்கும்போது எப்படி இருக்குதான்? ஏதேன் தோட்டத்தை போலவும். ஆஹா, பசுமையா இருக்கு, நிறைய புல்லா இருக்குது. பையில போட்டிருக்கு, உங்க ஆடு மாடுகள் மேயும்படிக்கு புல் முளைக்க பண்ணுவேன் இருக்கு. பையில் போட்டிருக்கு. கர்த்தர் எவ்வளவு கன்சர்னா இருக்காரு பாருங்க. உங்க ஆடு மாடு மேய்கிறது கூட புல்ல முளைக்க பண்ணுவேன் போட்டிருக்காரு. நம்மளை கை விட்டுருவாரா? ஆனா என்ன பண்றான்? கர்த்தரையும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் அந்த அசோசியேஷனை விட்டுட்டு அங்க போறான். 2வது ஆளு கேயாசி. 2 ராஜாக்கள் 5:20. கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரன். எலிசா நாகமான சொஸ்தமாக்கியிருப்பாரு. அதுக்கு நாகமான் காணிக்க கொடுப்பாரு. எலிசா என்ன செய்ய மாட்டாரு? வாங்க மாட்டாரு. ஏன்னா ஒரு புறஜாதியான், இப்போதான் வர்றான். காணிக்கைக்காக நம்ம ஊழியம் பண்றோம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரட்சிப்படையவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அனுப்பி விட்டுருவார். 2 ராஜாக்கள் 5:20. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். என்னடா அது, காணிக்க வாங்காம விட்டு விட்டாரு, நம்ம ஆண்டவன் வாங்க தப்பு பண்ணிட்டாரு. சரி வாசிப்போம். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது, போதும் எப்படி ஓடுறான் பாருங்க. எதுக்கு சத்தமா சொல்லுங்க? காணிக்க வாங்குறதுக்கு. சுகமாக்குறது யாரு? கர்த்தர். ஆனா இவனுக்கு என்ன, எதுக்கு ஓடினான்? எலிசா திங்க் பண்றாரு, இன்னைக்கு கர்த்தரை பத்தி ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு அந்த நாகமானுக்கு. பிரைஸ் தி லார்ட். அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட போகுது. அந்த தேசத்தை ஒரு மாற்றம் வரப்போகுது. சீரியர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரப்போகுது. நிச்சயமா அவன் சொல்லுவான், நான் குஷ்டரோகியா இருந்தேன், என்ன எலிசாவின் தேவன், அந்த யெகோவா தேவன் குணமாக்கிட்டாரு. அப்படியா?
நாமளும் அந்த எருசலேம் போவாங்க. யோசித்து பாருங்க, ஒரு காலத்தில் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, ஒருத்தி ஆப்பிரிக்காவிலேருந்து எங்கே வந்தான், எத்தியோப்பியன் என்ன பண்ணான், எருசலேமுக்கு வந்தான் இல்லையா, சாதாரண எடுத்துக்கூடாது. ஆனால் இவன் பாருங்க, அந்த எலிசாவோட ஊழியக்காரன் கேயாசி, ஐயோ காணிக்க வாங்க மட்டும் விட்டாரே வகையில் போட்டிருக்கு. அவன் பிறகு ஓட்டமாக ஓடுறான். எதுக்கு முன்னாடி ஓடுறான்? பணத்துக்கு முன்னாடி, காசுக்கு முன்னாடி ஓடுறான். அதான் கேட்குறாரு, தேவனா பணமா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அஸ்தே பண்ணுவான். எலிசா கேட்பார், இதுவா காலம்? நம்ம ஆலயத்தை கட்டுறோம், இந்த ஊழியத்தை செய்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு சொல்கிறேன், 2014 பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தோம். அப்போ வீட்டில் தான் ஆரம்பித்தோம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 11 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. தைரியமாக சொல்லுவேன், பணத்துக்காக நான் யார் பண்ணி போனதே இல்லை. பணத்துக்காக நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை. இவங்க வந்தால் பணம் வந்துடும், அவங்க வரனா பணம் வராது அப்படின்னு நான் என்ன செஞ்சதில்லை. அந்த பணத்தின் அடிப்படையில் நம்ம ஊழி செஞ்சது கிடையாது. ஏதாவது மெத்தடில் சீக்கிரமாக செஞ்சு விடலாம், அதான் பிரச்சனை. அதான் சிக்குண்டு போகிறது. பணத்தை விட கர்த்தர் நாமம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. யூதாஸ் எடுத்துக்கோங்க, யூதாஸ் கேயாசி விட்டுருவோம். யூதாஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான்? நான் கூட கொடுத்துருப்பேன். 30 வெள்ளி காசுக்கு யாரை காட்டி கொடுத்தான்? இயேசுவை. அவன் மண்டக்குள்ள போய் எவ்வளவு பெருசா உட்கார்ந்துருக்கு பாருங்க. எது? பணம். நான் சொன்னேன் இல்லையா, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரமும் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தால், தேவனா பணமா? உன் இதயத்தினால எங்க இருக்குது? உன் பொக்கிஷம் எங்க இருக்குது? கூடயே இருக்கான் இயேசு கூட. ஆனா இயேசு பொக்கிஷமா தெரியல, பணம் தான் பொக்கிஷமா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஃபுல்லா இருளாயிடுச்சு. நான் பைபிள் போட்டிருக்கு, 12 பேரை சூஸ் பண்ணும்போது 12 பேருக்கு அங்கே சிங்காசனம் ஆயத்தமாக இருந்துச்சு. ஏசு சொன்னார், கேட்டாங்க இல்லையா, எல்லாற்றையும் விட்டு விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே. அடப்பாயில டே வாங்க. மறுஜென்ம காலத்திலே 12 கோத்திரங்களை 12 சிங்காசனம் மேல் வீட்டிருந்து நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். அவர் பார்த்தீங்கன்னா அழைக்கும் போது என்ன ஆயத்தப்படுத்திட்டாரு? சிங்காசனம் ஆயத்தப்படுத்திட்டார். இழந்தது யார்? இவன் தான். எதனால் இழந்து போனால் பணத்தை எஜமானா வச்சான். அவன் நம்மளும் வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை விரும்புகிறோமே தவிர பணத்தை நாடி என்ன செய்யலை? ஓடலை. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டிய உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இப்போ என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? வாழ்க்கையில் ஏதாவது தீர்மானம் எடுத்தோம்னா தேவனா பணமான்னு வரும்போது தேவனுக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு இடத்த காலி பண்ணுறோம், ஒரு ஊரை காலி பண்ணுறோம், ஒரு இடத்த மாத்துறதுனாலே கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் சொன்னார்னா அங்கே சபையே எல்லாட்டையும் அது வனாந்திரமாக இருந்தால் கூட கர்த்தர் சொன்னார் என்ன செய்யலாம்? போகலாம், தாராளமாக போகலாம், தப்பே கிடையாது. ஃபாரின் போகக்கூடாதா? போகலாம், தப்பு கிடையாது. வேறு வேலைக்கு போகலாம். கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறது நல்லது. கர்த்தா உம்முடைய சித்தத்தின்படி அவர்கிட்ட ஜபத்தில் வைங்க. அதுக்கப்புறம் காரியத்தை செய்ய ஆரம்பி. அவர் நகற்றுவார். சரி, இந்த மனுஷன் இந்த மகன் என்னிடத்துல விசாரிச்சிருக்கிறான் ஆமென் அப்படின்னு அவர் கண்டிப்பாக நடத்துவார். சும்மாவே நிற்க முடியாது, நகர்ந்தால் தான் கர்த்தர் நம்மளை திருப்புவார். சில வேளை நம்ம கர்த்தாவை சொல்லணும் உட்காந்துருக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, சில நேரம் ஒரு கால் எடுத்து வைக்கிற போது கர்த்தர் என்ன செய்வார்? திருப்புவார். ஏன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? சரியாக இருக்குது. என் விருப்பத்தின்படி செய்கிற இடத்துல இல்லை, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், அந்த மாதிரி நான் செய்கிற இடத்துல நான் ஒப்பு கொடுக்கின்றப்ப நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். உடனே டக்குன்னு வெளியே மேகம் தெரியாமல் இருக்கலாம், அக்னிஸ்தம்பம் வராமல் இருக்கலாம், இல்லை. ஆனால் அதர்சனமான தேவ கரம் உங்களை வழி நடத்தும். உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குதா? தேவனா பணமா? லூக்கா 14 போங்க, 16 வாசிங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அதாவது போக்கு சொல்றது என்னது? எக்ஸ்கியூஸ். எப்பயாவது சர்ச்சுக்கு வர முடியாமல் இருக்கலாம், கடவுள் கொடுத்த பொறுப்பை செய்ய முடியாமல் இருக்கலாம், சில சூழ்நிலை நிமித்தமாக இருக்குது, தொழில், பல காரியம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அது என்ன போக்கு சொல்கிறாங்க? வாசிங்க. ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். 3 பேர் 3 காரணம் சொல்றாங்க. எல்லாருமே எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க.
அதில் 2 பேர் முக்கியமாக. ஒன்று வந்து உறவு, கல்யாணம் பண்ணிட்டேன் சார், இப்போ போய் சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்றான். ஒன்று வந்து உறவு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், உறவை கர்த்தரோட மேலே வச்சிடறோம். அப்படி வைக்கக்கூடாது. இப்போ காமிச்சு முடிப்பேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பான்மையாக 3 பேர்கிட்ட கூட்டத்தில் 2 பேர் பெரும்பான்மையாக எப்படி இருக்கு, ஒருத்தன் வயலாக கொண்டேன் அதை போய் பார்க்கணுன்றான், இன்னொருத்தன் ஏறு மாடு வாங்கியிருக்கு அதை போய் பார்க்கணுன்றான். 2மே அது பொசஷன், மணி, சொத்தை குறிக்குது. அதை நான் மேனேஜ் பண்ணணுங்க, வர முடியாதுங்க. பணத்தை தான் எஜமானம் வச்சுருக்காங்க. அங்கே கர்த்தர் அழைக்கிறாரு, ஆனால் இங்கே பார்வை இங்கே இருக்குது. அதான் சொல்லுவாங்க, எலிசா என்ன செய்வார்னா, எலியா அழைக்கும் போது விவசாயத்துக்கு பயன்படுத்தினா அந்த மாடு என்ன செய்வாராம், பழி போட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவார். இனிமேல் இந்த மாடு பக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்மால் பேதுரு பாருங்க, இயேசு நம்பி போகிறோம், எவ்வளோ நாள் தாங்குன்னு தெரியல, வலையை என்ன செஞ்சுக்கிறோம், ஒழிச்சு வச்சுருப்போம், வீட்டில் கொடுத்து வந்திருப்பான். அம்மா ஒரு நாள் வந்தால் வருவேன், வலையை பத்திரமா வச்சிரு. இயேசு போன உடனே ஆள் என்ன பண்ணிட்டாரு, வாங்க வாங்க, அவரு வலையை எடுத்தது மாத்திரமெல்லாம் கூட இழுத்துட்டு போகிறார். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவங்க வேண்டி பல பேர் வருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியான மாதிரியாக இருக்கணும். கர்த்தர் பக்கமாக நிற்கணும். 2 பேர் யோசுவாவும் காலேபும், இன்னொரு பக்கம் 10 பேர். 10 பேர் பல லட்சம் பேரை கொண்டு விட்டாங்க, வாழ்க்கையை காலி பண்ணிட்டாங்க. 10 பேரை பின்பற்றனால இந்த 2 பேர் கர்த்தர் பட்சமாக நிற்கிறாங்க. மெஜாரிட்டி பார்க்கக்கூடாது, கர்த்தர் பக்கமாக நிற்கிறோமா, உங்களை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ பண ஆசை இருக்கக்கூடாது. நான் சொன்ன அந்த 3 பேர், லோத்து, கேயாசி, யூதாஸ், பண ஆசை. ஆனால் ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யத்தை விரும்ப சொல்கிறார், ஆசீர்வாதத்தை விரும்ப சொல்கிறார். ஏன்னா எதை விரும்புகிறோமோ அதான் நமக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அவன் சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வந்தது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போயிட்டு. அப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ அது என்ன செய்யும், வரும். சொல்லுங்க, நான் விரும்புகிற ஆசீர்வாதம் என்னிடத்திற்கு வரும். எதை நம்ம விரும்ப அது வரும், அது பிரமாணம். இப்போ என்னன்னா, நான் பணத்தை இச்சித்து நாடக்கூடாது, ஓடக்கூடாது. ஆனால் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். ஆசீர்வாதம் வேற, பணம் வேற. நல்ல ஒரு வெளிச்சம் வரட்டும். பணம் வேற, ஆசீர்வாதம் வேற. இன்னைக்கு நீங்க சபைக்கு பணத்துக்காக வரல, கர்த்தர் உங்க மேல ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த உங்க மேல கட்டளைப்பட்ட அந்த பிளஸிங் பணத்தை கொண்டு வரும். நீங்க பணத்துக்காக வரல. இன்னைக்கு நீங்க வந்ததால கொஞ்சம் பணத்தை இழந்திருக்கலாம், ஆஹா இன்னைக்கு அந்த வேலை போச்சே. ஆனால் உங்கள் மேலே கட்டளையிடப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. பாருங்க, யாக்கோபு விவரமான ஆள். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படி சொன்னால், இந்த சிவப்பு கூழுக்காக அந்த ஏசா என்ன பண்ணுறான், சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போடுறான். சேஷ்ட புத்திர பாகம்னா என்னான்னு தெரியல, பிறப்புரிமை என்னான்னு தெரியல, அது வந்து கடவுளுடைய பிளஸ்ஸிங்னு தெரியல, கர்த்தர் வைத்த நியமனம் தெரியல. ஆனால் யாக்கோபுக்கு தெரியுது, எத்தன் தான், திருட்டு பையதான், நம்ம அவனை பிளஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் அவனுடைய விருப்பம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஹா இந்த கூழு, இந்த பணம் இதெல்லாம் மேட்டர் இல்லை, அந்த பிளஸ்ஸிங். சேஷபுத்திர பாகம்னு என்னது, பிளஸ்ஸிங். கர்த்தர் நியமித்த நியமனம், அது எனக்கு வேணும். திரும்பவும் அதான் பண்ணுறான். அப்பா சொல்கிற பிளஸ்ஸிங் யார் மேலே வந்துடணும், என் மேலே வந்துடணும். பிளஸ்ஸிங் வந்துடணும். என்ன சொல்லுங்க, பிளஸ்ஸிங். பணம் இல்லை, பணம் வேற, பிளஸ்ஸிங் வேற. பிளஸ்ஸிங் பணத்தை கொண்டு வரும். ஆமென். எப்படி சொல்லுவாங்க சில பேர் வந்து, கர்த்தரை தேடுங்கள், ஆசீர்வாதத்தை தேடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இப்படி சொல்லுமே, பணத்தை நாடாதீங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை நாடுங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் நாடாதீங்க, கர்த்தர் என்ன செய்யுங்க, நாடுங்க. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். யோபு 1ஆம் அதிகாரம் போங்க. யோபு 1:1, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். சொல்லுங்க, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். சரி, இப்படி உங்களை பையில பற்றி எழுதியிருக்கு, உங்கள் பேரை போட்டிருக்கு. திருச்சியிலே பாஸ்டர் பிரியன் இருந்தார் அப்படின்னு போட்டு, அவருக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். உடனே அப்படி பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருந்தது, அவர் இவ்வளவு பொண்ணு நகை வைத்திருக்கிறார் அப்படின்னு போட்டால் எப்படின்னு யோசித்து பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க, யோபோட பேங்க் பேலன்ஸை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சிருக்காரு, போட்டிருக்காரு. அவர் வீட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு ஓப்பனாக காமிச்சிருக்காரு. ஆனால் யோபு யாருன்னு கேட்டிங்கன்னா, சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமாம், ஆனால் தேவனுக்கு பயப்படுற ஆள் வீட்டில் எவ்வளோ என்ன இருக்குது, நிறைய இருக்குதுங்க. உங்கள் களஞ்சியங்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுகிறது. ஆமென். களஞ்சியம் பூர்ணமாக இருக்குது. அப்போ வாசிப்போம், 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால்
எல்லாரும் சொல்லுங்க, அதனால். அப்படி சொல்லுங்க, அதனால். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தார். அப்படின்னா யோபு தேவனுக்கு பயந்ததுனால மாத்திரம் அந்த ஊர்லயே பெரியாருன்னு சொல்லல. அதனால் கிழக்கத்தி புத்தர் எல்லாரும் பெரியார் தான் போடல. அவனுடைய பேங்க் பேலன்ஸை போட்டுட்டு அவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் தான் போட்டிருக்கு. அதனாலதான் கிழக்கத்தி புத்தர் எல்லாரையும் பார்க்கலாம் அவன் பெரியவனாக இருந்தான். அந்த பணம் தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மற்றவங்க மேல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அவன் சொன்னா கேட்பாங்க எல்லாருமே, தவற எடுத்துக்கிற வேண்டாம், வேற வழியில் அப்படித்தான் சொல்லி ஆகணும். இப்போ நான் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் எலிசாவோட ஊழியக்காரன் தீர்க்கதரிசியில் புத்திரில் ஒருவன் கடலில் வச்சுட்டு போயிடுவார். பிள்ளைய பிடிக்க வந்துடுவாங்க. யார் அது? தீர்க்கதரிசியில் புத்திரன், ப்ராஃபட்டிக் ஸ்கூலில் படித்தவர், ஊழியத்துக்கு படித்தவர், ஊழியம் பண்ணவர். ஆனால் குடும்பத்தை என்ன பண்ணிட்டாரு? கடலில் விட்டுட்டு போயிட்டார். அவரும் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர் தான், யோபும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் தான். ஆனால் பெரிய வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம பணத்தை பெருசாக பேசலை, ஆனால் புரிந்து கொள்ளணும். பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் பிரதர், பயந்து நடக்கணும் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கையில் பைபிள் மட்டும் இருக்கக்கூடாது. கீழே போட்டிருக்கு, வாசிங்க. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். நல்லா கவனிங்க, எப்பவுமே இப்போ யோபு வீட்டில் விருந்து தான். சத்தமாக சொல்லுங்க, ஆமென். அடிக்கடி விருந்து தான். போங்க, மாற்றி மாற்றி தங்கச்சியெல்லாம் கூப்பிடுறது, சகோதரனை கூப்பிடுறது. இன்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். எதனால விருந்து வைக்கிறாங்க? டப்பு. பணம் இல்லைன்னா கூப்பிட முடியுமா? யாராவது வருவாங்களா முதல்ல? அடுத்து கீழே போட்டிருக்கு 5 விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது, அடே அப்பா, கண்டிப்பாக இந்த வாரம் யார் விருந்து? நீ புக் பண்ணிக்கோ. அடுத்த வாரம் நீ விருந்து, அதுக்கடுத்த வாரம் நீ புக் பண்ணியிருக்கானுங்க. அந்த மாதிரி சரி. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமார பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தை தூசித்திருப்பார் என்று சொல்லி அவரை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலம் எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபடிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். முற்போக்கா எடுத்துக்கிட்டா அவர்கிட்ட அக்கௌண்ட்ல இருந்ததுனால என்ன பண்ணாரு? சர்வாங்க தகனபடிகளை செலுத்தினார். கர்த்தருடைய காரியத்தை செய்ய வேண்டியா இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இதே யோபு பற்றி முடியும் போதும் போட்டிருக்கு. பிரச்சனை கடந்து வந்தார், முடியும் போதும் போட்டிருக்கு. திரும்பி கர்த்தர் என்ன பண்ணாரு? பேங்க் பேலன்ஸை காமிக்கிறார். முன்னாடி இருந்ததை விட முன்னாடி 7000 ஆடு இருந்துச்சு. பிரச்சனை கடந்து வந்த பிறகு எவ்வளோ ஆயிடுச்சு? 14000 ஆயிடுச்சு. 500 1000 ஆயிடுச்சு. எல்லாமே டபுளாக பெருகுது இயேசு நாமத்தினால. அப்போ அந்த யோபு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க, இடத்துல போட்டு கர்த்தருக்கு கொடுக்குறாரு, குடும்பத்துக்கு கொடுக்குறாரு, ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. பையில் போட்டிருக்கு இல்லையா, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ஆண்டவர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? வஸ்திரம் இல்லாமல் இருந்த எவனுக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்களோ அங்கே நானே என்னவா இருந்தேன்? வஸ்திரம் இல்லாமல் நான் இருந்தேன். அவங்களுக்கு செய்ததை நீங்கள் என்ன செஞ்சீங்க? எனக்கே செய்தீர்கள். எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? அப்போ வஸ்திரம் கொடுக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பேதுரு ராம் முழுவதும் வலையை வீசுகிறார். ஒரு மீன் கூட கிடைக்கல. சோர்ந்து போய் உட்காந்துருக்காரு, வலையை அலசிட்டு இருக்கிறார். ஏசு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யார் போட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணார்? பேதுரு போட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணார். சும்மா விடுவாரா? கர்த்தர் நீங்கள் எதாவது கொடுத்தா சும்மா வேணா செய்ய மாட்டார், விட மாட்டார். பெருக்கி திரும்ப கொடுக்குறா இருக்கார். ஆமேன். ஏசு கையில் கொடுத்தாச்சு. ஏசு அதில் உட்காந்துட்டார். சரி, அப்பா இப்போ சொல்கிறார், பகலாகி போச்சு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். ஒரு வலையை தான் போட்டான். ராம் முழுவதும் தேடி, அதாவது எப்போ மீன் வருமோ அப்போ தேடியும் ஒன்றும் கிடைக்கலையாம். இவர் பகலில் போட சொல்கிறார். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன்னு சொன்னோடனே நமக்கு தெரியும், பிரமிப்பு உண்டாயிற்று. திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் படகு அமலத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக அப்படிப்பட்ட மீன்களை கர்த்தர் கொடுத்தார். உடனே சொல்கிறான் நம்ம பேதுரு, பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இயேசு காலில் விழலை. என்னம்மா பிரசங்கம் பண்ணீங்க, இதயத்தில் குத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவன் போட்டை நிரப்பின உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போகும். பாவின்னு நினைக்கிற அவனுக்கு என்ன செய்கிறாரு? நன்மையை செய்கிறாரு, ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அதுதான் அவன் என்ன செய்யுது? கர்த்தர்கிட்ட கொண்டு வருது. பாருங்க, நம்ம சொல்கிறோம், நம்ம எப்படி பண்ணிட்டோம்? கர்த்தரை பற்றி தப்பாக காமிக்கிறோம். ஏய், ஆண்டவர் ஏற்றுக்கல நரகம் தாண்டி, சர்ச்சுக்கு ஆக மாட்டேன்ற, சினிமா பார்த்துட்டு இருக்கியா? அது ஊழியமே கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஆமென். அதான் ஊழியம். ஆண்டவர் சொல்லணும், உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பார் ஆண்டவர், உனக்கு நல்ல வேலையை தருவார், உனக்கு நன்மை செய்வார் ஆண்டவர், நீ வேணா பாரு.
கர்த்தர் நல்ல விதமாக காண்பிக்கணும். ஆமென். அவன் பாவின்னு கர்த்தருக்கு தெரியாதா என்ன? உங்களை விட அவருக்கு நல்ல ஆழமாக தெரியும் அவன் பாவின்னு. நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களாக்கும். ஆண்டவரை நான் பாவியான மனசு. கடைசியாக இப்போ உங்களுக்கும் பணத்துக்கும் டைவர்ஸ் பண்ண போகிறோம். ரெடியா? தேவன் தான் உங்கள் எஜமான், பணம் கிடையாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி. உபாகம் 8 போட்டிருக்கு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவரே. சரியா? நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, கர்த்தரை மறாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. இருதய மெட்டி மடையாமலும் கர்த்தரை மறாதபடிக்கு எச்சரிக்கையாரும் போட்டிருக்கு. அப்போ என்ன சொல்ல வருது? இந்நாளில் உனக்கு ஐஸ்வர்யம் வந்துருச்சு, அதெல்லாம் ஏன் யார் கொடுத்தா? கர்த்தரே கொடுத்தார். சம்பாதிக்க பலனை அவர் கொடுத்தார். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை, ஆற்றலை, ஐடியாவை, வல்லமையை, அந்த ஆவியை கர்த்தர் உன் மேலே வச்சார். இப்போ பணம் வந்த பிறகு உனக்கு ஒரு விஷயம் தோணும். ஏன்னா நான் சொன்னேன், தேவனும் பணமும் எப்படி இருக்குது? ஒரே இடத்துல வைக்க முடியும். தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பணம் செய்ய முடிய வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில். தேவ பிள்ளையை தேவன் ஆசீர்வதிச்ச பிறகு, பணம் வந்த பிறகு அவன் தேவனுக்கு மேலே யாரை வைக்க முடியும்? பணத்தை வைக்க முடியும். கர்த்தரை மறக்க முடியும். அதான் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். அப்ப எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுரும். ஏதாவது ஒரு காரியம் என்ன பணத்தை கொண்டு சால்வ் பண்ண முடியும். அப்ப என்ன தோணும் கேட்டா, பணத்தை இருந்தாலே சால்வ் பண்ணலான்னு தோணும். அப்படி தோணும். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய, பணத்தை பிடுங்க மாட்டார். நீ உன் எண்ணத்தை மாத்திக்க, இதயத்தில் அப்படி மேட்டிமான எண்ணம் கொள்ளாமல் கர்த்தர் என்ன செய்ய? ஸ்தோத்திரி. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டவில்லை குடியிருக்கும் போது அந்த நல்ல தேசத்துக்கு உன் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடவாய். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை நினை, அவருக்கு மகிமை செலுத்து. தேவன் வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை என்ன செய்யாத. இப்போ உண்மையிலே என் வாழ்க்கையில் தேவன் தான் எஜமானா இல்லை பணம் எஜமானா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், தசம பாகம் கொடுப்பதற்கு, காணிக்கை விதைப்பதற்கு, கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படும் விதைப்பதற்கு, கொடுப்பதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா தேவன் உங்கள் எஜமான் இல்லை, பணம் உங்கள் எஜமான். உங்களால் பணத்தை கொண்டு தேவனை பணத்தை கொடுத்து, பணத்தை விதைத்து, தசமபாகத்தை கொடுத்து, காணிக்கைகளை கொடுத்து, ராஜ்யம் கட்டப்பட விசாரமாக கொடுத்து உங்களால் தேவனை சேவிக்க முடியல. நம்மகிட்ட இருக்க அந்த பணத்தை கொண்டு தேவனை சேவிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்க முடியல அப்படின்னா தேவனை சேவிக்கல, என்ன பண்ணுறோம்? பணத்தை சேவிக்கிறோம். என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? பணத்தை சேவிக்கிறேன். பணம் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஒன்றை சரி பண்ணாலே போதும். சில பேர் சொல்லுவாங்க, யோபு ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு, சர்வாங்க தான பலி செலுத்துறாரு, நல்ல எருதுகளை, காளைகளை, மாடுகளை பலியிட்டிருப்பார். அப்போ காணிக்கை செலுத்தும் போது நம்ம என்ன செய்யறோம்? அவரவர் அளவின்படி நம்ம செலுத்தணும். தேவன் என்ன பண்ணுவார்? அவருடைய மகிமை நேசத்தோடு உங்களுக்கு தேவையை சந்திப்பார். எத்தனை மாதிரி ஆமென் சொல்றீங்க? நான் காணிக்கை செலுத்தும் போது ஏன் அளவின்படி கொடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, விதவையான பாட்டி என்ன பண்ணாலாம் ஆண்டவருக்கு? சத்தமாக சொல்லுங்க, அந்த 2 துட்டை போட்டாலா, 2 காசை போட்டாலா? ஆமாம், அதைத்தான் ஆண்டவர் அப்ரிசியேட் பண்ணார். நம்மளும் 2 காசு போட்டால் போதும். அவளுடைய நிலையிலிருந்து பூரணமாக கொடுத்தா அவட்ட வேற ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் கொடுக்கும் போது என்ன செய்ய? நம்முடைய நிலையின்படி கொடுக்கணும். சில பேருக்கு ஆரம்பத்தில் உண்மையாக இருப்பாங்க, கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு சம்பளத்தை உயர்த்தும் போது இவ்வளோ தசமாக கொடுக்கணுமா அப்படி என்ன வரும்? அதுதான் பிரச்சனை. இப்போ கண்ணு மாறுதுன்னு அர்த்தம். தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரெக்டாக எப்படி அன்பாக இருந்தார்? நம்ம பாவிகளாக இருக்கும்போது கூட தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை சத்தமா தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவியாக இருந்த உங்களுக்காக எனக்காக தேவன் அவருடைய அளவின்படி தம்முடைய சிறந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனையே கொடுத்தார். அவர்கிட்ட கொடுக்கிறதுக்கு அவரை விட சிறந்த ஒன்று என்ன செய்யல? இல்லவே இல்லை. அப்படி கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்ப அவருக்கு இயேசு முக்கியமான்னு கேட்டா, ஆமா, இயேசுவை விட ஒரு வகையில் சொல்லப்போனா நாம ரொம்ப முக்கியமா இருந்தோம். ஏன்னா அந்த இயேசுவை நமக்காக பலியா ஒப்பு கொடுத்தார். இயேசுவை நேசித்தது போல அவர் உங்களை நேசிக்கிறார். அதனால கொடுக்கறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆபிரகாம் பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு முறை ஆகார் பிள்ளை அனுப்ப வேண்டியது இருந்துச்சு. அதுவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆகாரத்தை கூட பிரச்சனை கிடையாது, போகணும். ஆமாம், ஆகார் பிள்ளை இஸ்மாயில் தொத்த ரொம்ப கஷ்டம், பாசமாக வளர்ந்துட்டான். எப்படியே கஷ்டப்பட்டு கத்த சொன்னாரு, அனுப்பிச்சு விட்டாச்சு. அடுத்த ஒரு முறை இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது பையில போட்டிருக்கு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய. அப்படின்னா
100 வயசுல பெத்த பிள்ளைன்ற பாசத்தில் யார் மேலே வச்சிருப்பார்? ஆபிரகாம் ஈசாக்கு மேலே வச்சிருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவருடைய முழு அன்பும் யார் மேலே இருக்குது? ஈசாக்கு மேலே இருக்குது. கர்த்தர் பார்த்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்னைக்குமே அவர் வந்து பொறாமை உள்ளவர் தேவன். லைட்டா சரியா பொசசிவா இருப்பார். அவர் இடத்துல வேற எதையும் வைக்க கூடாது. அப்போ பார்க்குறாரு, சரி இப்போ ஒன்று பண்ணு, நான் செக் பண்ண விரும்புகிறேன், உன்னை சோதிக்க விரும்புகிறேன், ஆனால் உன்னை அதிகம் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். நீ ஏன் இடத்துல யாரை வச்சிருக்கிற? உன் குமாரனை வச்சிருக்கிற. இப்போ ஒன்று பண்ணு, உன்னுடைய ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க தகன பலியாக பலியிடு, கொடு பார்ப்போம். கொடுத்தாதான் அந்த பாண்ட் என்ன செய்யுது? உடையுது. இல்லை ஆண்டவரே, எனக்கு என் குமாரனை விட நீங்கள் தான் முக்கியம். கொடுக்கும்போது தான் நம்ம வேறு ஒருத்தர் மேலே இருக்கிற அந்த பாண்ட் என்ன செய்யுது? பிரேக் ஆகுது. கொடுக்காத வரைக்கும் என்ன செய்யலை? பிரேக் ஆகலை. இந்த உறவை விட கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், பணத்தை விட கர்த்தர் தான் முக்கியம். நம்ம என்ன செய்கிறேன்? நான் கொடுக்கும்போது தான் என்ன செய்கிறேன்? நிரூபித்து காட்டுறேன். அந்த ஒரு காரியம் ரிவீல் பண்ணுது, உங்கள் எஜமான் தேவனா பணமா? எத்தனை பேருக்கு தேவன் எஜமானனா இருக்கிறாரு? ஆமாம். பணம் வேணுமா வேணாமா? வேணும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்.